தமிழகத்துக்குள்ளே நடக்கிற அரசியல் போர்க்களங்களில், அரசியல் விவாதங்களில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போர்க்களமாக இருக்கும். தமிழகத்துக்காக தயவுசெய்து இந்த மாதம் ஜெபியுங்கள். இந்த மாதம் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தத்திலே யுத்தங்கள் ஓயாது, யுத்தங்கள் ஓயும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் you will go to the next season. You will take another people into the next season. உன்னையும் அடுத்த சீசன்களை நடத்துவார். அடுத்த மேல சாவை போட்டு அவனையும் அடுத்த சீசன்கள் நடத்துவார். நீ 12ஆம் ஏரை பிடிச்சி ஓட்டின காலம் முடிஞ்சது சொல்ல மாட்டீங்களா? உனக்கு ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துக்குள்ள நீ என்றா போற. யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லோரும் ஆமென் சொல்லுவோமா? இந்த கடந்த மாதம் முழுது கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல் காத்தார். ஆமென். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கால் எடுத்து வைக்கும்படிக்கு தேவன் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கடந்த மாதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல முழு பலத்தோடு கடந்த மாதம் முழுதும் காத்தார். எத்தனையோ விபத்துகள் வராதபடி காத்தார், விக்கனங்கள் வராதபடி காத்தார், பலவீனம் வராதபடி காத்தார், சத்துரு தொடாதபடி காத்தார், போக்குவரத்தை காத்தார், எல்லா தீங்கு நம்மளை விலக்கி காத்தார். எல்லா துதிக்கான மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஒரு போராட்டமான ஒரு மாதம். உலகத்திலே, தமிழகத்திலே பயங்கரமான போராட்டமான மாதமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அந்த போராட்டம் நீங்கி சமாதானமான மாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு சித்தரித்து காண்பித்து விட்டு மறுபடியும் நான் வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாக ரெட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது, போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று யோபு சொல்கிறார். போராட்டமான ஒரு மாதத்தை இந்த மாதம் பார்ப்பீர்கள். பயங்கர போராட்டமாக இருக்கும், போர்க்களமாக இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மாதமாக இருக்கும். தமிழகத்துக்குள்ளே நடக்கிற அரசியல் போர்க்களங்களில், அரசியல் விவாதங்களில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போர்க்களமாக இருக்கும். தமிழகத்துக்காக தயவுசெய்து இந்த மாதம் ஜெபியுங்கள். இந்த மாதம் போர்க்களமாக இருக்கும் என்று தேவன் திரும்பவும் சொல்கிறார். சண்டைகளும் பூசல்களும் குழப்பங்களும் அரசியல் சாணக்கிய தந்திரங்களும் அதிகமாய் வெளிப்படும் மாதம். ஆகையால் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளவும் அளவுக்கு இரத்தம் சிந்துகிற அளவுக்கு ஒரு போர்க்களமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாதமாக இருக்கிற இந்த மாதத்திலே கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாராக. சண்டைகள், பிரிவினைகள், எல்லா போராட்டங்கள் மாறுவதாக. சொன்ன நல்லா சொல்லணும். அல்லேலூயா. தமிழகத்தில் தானே இருக்கிறீங்க? இல்லை ஆஸ்திரேலியா, இல்லை ஜப்பானில் இருக்கீங்களா? நல்ல சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள் மறைவதாக. ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தத்திலே யுத்தங்கள் ஓயாது, யுத்தங்கள் ஓயும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். முடிவு உடனே வராது. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும். ஆகையினால தயவு செய்து நம்முடைய தேசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்ற தேசங்களுக்கும் யுத்தங்களுக்காக ஆயத்தப்படுகிறதை பார்க்கிறேன். மற்ற தேசங்களும் யுத்தங்களுக்காக ஆயத்தப்படுகிறது. ஒரு பக்கம் இங்கே ஒரு யுத்தம் நடக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு இடத்திலே இன்னொரு தேசத்துக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய காலம் எழும்புகிறது. இன்னும் சில தேசங்களுக்குள் தேசம் யுத்தம் நடக்க போகிறது. அவைகளையும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகையினால ஜெபித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் சில பஞ்சங்களும் சில நெருக்கங்களும் சில விலைவாசி அதிகமாய் பெருகுகிறதையும் வருகிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன்தான் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. இந்திய தேசத்திற்கு சில நெருக்கடிகள் அதிகமாய் உண்டாகிறது, பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகிறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிற நிலைமை உண்டாகிறது. இந்திய தேசத்தின் நெருக்கடியானது பொருளாதாரத்திலும் வர்த்தகத்திலும் வணிகத்திலும் சில பொருட்கள் கிடைக்காத சூழ்நிலைகள்,
விலைவாசி ஏற்றங்களும் அதிகமாய் உண்டாகிற ஒரு மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை காப்பாராக. தமிழக அரசியல் பதவியிலே நிற்கிறவர்களுக்குள் பல பெயர்கள் கெடும்படியான உபாய தந்திரங்கள் எழும்பும். இவரை பற்றி இப்படி, அவரை பற்றி இப்படி என்று நிறைய எழும்பும். ஐடி ரைடு கூட அந்த கடைசி நிமிடங்களில் எழும்புகிற போர்க்களங்கள் எழும்பும். ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமான ஆட்சியை கர்த்தர் கொண்டு வருவாராக. இன்னும் சில அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுகிறதை தமிழகத்தில் பார்க்கலாம். இந்த விளாத்தி குளத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் போல சம்பவங்கள் ஏற்படுகிறதை காண்கிறேன். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்யும். ஃப்ளைட் ஏற்றி விட்டு மறுபடியும் இறக்குகிறார்கள். ஃப்ளைட் ஏறிட்டு பிரயாணம் பண்ணி திடீர்னு வேற எங்கேயோ அவசரமாக இறக்கக்கூடிய நிலைமை, இறக்குற இடத்தில் இல்லாத, இறங்கக்கூடாத இடத்துல இறங்கக்கூடிய நிலைகள் உண்டாகிறது. விமான பயணிக்கிற பயம் அதிகமாய் பெருகுகிற ஒரு காலம், அதுவும் வரக்கூடிய நாட்கள் அதிகமாக எழும்புகிறது. கர்த்தர் அவர்களை தடுத்து காப்பாராக. ரயில் விபத்துகள் வராதபடிக்கு தடுத்து போடுவாராக. ஹல்லேலூயா. வெப்பம் அதிகமாய் கூடும் இந்த மாதம். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். மொத்தத்தில் சொன்ன போனா நம்ம ஜெபிச்சாதான் மழை வரும். அந்த கிருபையும் அதிகாரத்தின் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய தமிழகத்திற்காக, இந்திய தேசத்திற்காக அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தாவே, எங்கள் தமிழகத்தை ரட்சிப்பீராக, தமிழகத்தை ரட்சிப்பீராக, தமிழகத்தை காப்பீராக. ஆண்டவரே, இந்த எலெக்ஷன் சுமூகமாக நடக்கணும். சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடாது, குழப்பங்கள் பிரிவினைகள் வரக்கூடாது, இரத்த சிந்துதல் வரக்கூடாது, மரணங்கள் ஏற்படக்கூடாது, பேரு கெடுக்கிற தந்திரங்கள் முறிக்கப்படக்கூடாது. சித்தமான ஆட்சி உதிக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவண்ணமாய் செய்கிறதுக்காய் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு போராட்டமான மாதம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது பாதுகாப்பான மாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதம் எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். மோசே சொன்னான், இப்பொழுதே என்னை கொன்று போடும். என்னால் இந்த போராட்டத்தை தாங்க முடியல. இந்த ஜனங்கள் இச்சையிலும் பெருகி போய் இறைச்சி வேண்டும் என்று கதறுகிறார்கள். என்னால் முடியல ஆண்டவரே, இப்பொழுதே என்னை, இப்பொழுதே இப்படியே சொல்கிறான், இப்பொழுதே என்னை கொன்று போடும். ரைட் நவ் யூ கில் மீ லார்ட். ஆனா ஆண்டவர் அவனை கொல்ல தீர்மானிக்கல. ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று மோசே என்று அவனை பார்த்து கேட்கல. ஏன் இப்படி புலம்புகிறாய் என்று மோசே அவனை பார்த்து கேட்கல. ஏன் உன்னுடைய கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன என்று சொல்லி அவனை திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லவும் இல்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனத்தின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன திட்டத்தை கொடுக்கிறார். இந்த மாதம் போராட்டம் பெருகிறது என்று சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனமான தேவ திட்டத்தை நீ பார்க்க போகிறாய். ஒரு பெரிய பலவீனத்தை கொண்டு வந்து சத்துரு போராடினானா, ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து சத்துரு உனக்கு எதிராக போராடுகிறானா, ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து போராடுகிறானா, இந்த போராட்டத்தை பிசாசு கண்ணில் காண்பித்து உன் அப்படியே முடக்கி வைக்க பார்க்கிறான். ஆனால் ஆவியானவர் உன் கண்ணை திறந்து சொல்கிறார், மகனே மகளே, இந்த போராட்டத்தை நீ பார்த்துட்டு இருக்கிற, இந்த போராட்டத்தை நீ பார்க்காத. இதற்கு நடுவில் நான் வச்சிருக்கிற திட்டத்தை மறைக்கிறதற்காக சத்துரு கொண்டு வந்த ஒரு பெரிய போராட்டம். இந்த திட்டத்தை நான் உனக்கு காட்டி கொடுக்க தான் வைத்திருக்கிறேன். போராட்டத்தை பெருசா பார்க்காத, இதற்கு நடுவில் நான் ஒரு திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவேன். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே உங்கள் கண்களை கத்த திறப்பாராக. இந்த மாதம் தேவன் உனக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை செய்து முடிப்பாராக. அந்த திட்டத்தை கத்தர் வெளிப்படுத்தி காட்டுவாராக. அந்த திட்டம் உறுதிப்படுத்துவதாக. சொல்ல சொல்ல வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு போகிறது பார்க்கிறேன். ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது பார்க்கிறேன். என்ன போராட்டத்தை பிசாசு கொண்டு வரானோ, உன் அழுத்த பார்க்கறானோ, விழுந்துராத மகனே, தோற்றாத மகனே, ஏதோ ஒரு மறைவான தேவ திட்டத்தை காட்ட வருகிறதை அவன் அறிந்து அந்த போராட்டத்தை கொண்டு வருகிறான். அதையும் முறித்து
தேவ திட்டத்தை கண்டு சுதந்தரிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு இந்த நாளில் ஒரு பரலோக தேவன் ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுப்பாராக, வெளிச்சத்தை கொடுப்பாராக, கிருபை கொடுப்பாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. வாய்களை விரிவாய் திறமகனே, திறமகளே, ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்க்க விரும்புகிறார். லபனா சீடா கத்துடபா ரிகல தியந்தரல லேன் கெபோரா சி கபலபா கத்துடபா. நல்ல முழு பலத்தோடு முழு இதயத்தோடு சத்தத்தை உயர்த்தி லேபரேசி அந்தர ஜெபிச்சா எல்லாம் ஜெபிக்கணும். நூதனமா சகதினியா கத்துடபா லதியம் தரபா. இந்த மாதம் போராட்டத்தை அல்ல, தேவ திட்டத்தை நீ காண்பாய். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, நாத்துமாக்கு எடுத்துக்கொள்ளும் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அண்ணன் என்று சொல்லி ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். 2வது வந்த போராட்டம், இவன் நினைத்திருக்கிறான் நான் மாத்திரம்தான் ஜீவனோடு இருக்கிறேன், என் பிரயாணம் மட்டும்தான் இருக்கு, நான் மட்டும்தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறேன், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, நான் ஒருவன் மாத்திரம்தான் ஜீவனோடு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், 7000 தீர்க்கதரிசிகள் பாகாலுக்கு முத்தம் செய்யாத, எசபேலுக்கு முத்தம் செய்யாத, பாகாலுக்கு வணங்காத 7000 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனா அது உனக்கு தெரியல எலியா. சத்துருவன் கண்ணை மறைச்சு சூரச்செடி கீழே உட்கார்ந்துட்டு போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் இல்லை என்று புலம்புற. எழும்பு, தலைமாட்டில் ஒரு அடை, தலைமாட்டில் ஒரு தண்ணி, சிங்காசனத்தில் அந்த கர்த்தர் சூரச்செடி கிட்ட வந்து அவன் இருக்கிற இடத்துல வந்து அவன் தலைமாட்டில் வச்சுட்டு போறார். உன் தலைமாட்டில் வச்சுட்டு போறார், உன் தலைமாட்டில் வைப்பார். இந்த மாதம் உன் தலைமாட்டில் கொண்டு வந்து வைப்பார், தலைமாட்டில் கொண்டு வந்து வைப்பார். உன் சொல்ல மாட்டீங்களே, சும்மாவா தலைமாட்டில் கொண்டு வந்து வைக்கிறாரான்னு சொல்லுங்களா சத்தமா? ஹல்லேலூயா. தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும். 1 ராஜாக்கள் 19:6. தலைமாட்டில் இருந்தது, தலைமாட்டில சொல்ற, தலைமாட்டில் இருந்தது. வேணான்னா விட்டுருங்க, வேணும்னா சொல்லுங்க, நான் ரிசீவ் பண்ணிட்டு நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ரிசீவ் பண்ணுங்க. அடுத்தவன்ட்ட கை நீட்டி நிக்க கூடாது, உன் தலைமாட்டில் வந்து நிக்கணும். நீ அடுத்தவன்ட்ட கை நீட்டிக்கு 5க்கும் 10க்கும் நிக்க கர்த்தர் விரும்ப மாட்டாரு. உன் தலைமாட்டில் கொண்டு வந்து வைக்கிறத நீ பார்க்கணும். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திர வாக்கு தத்தமா பேசல உட்கார்ந்து இருக்கிற உனக்கு முதல்ல பேசிட்டு இருக்கிறாரு. தலைமாட்டில் கொண்டு வந்து வைப்பாரு. என் தலைமாட்டில் வந்து நிற்கும், லட்சங்கள் ஆயிரங்கள் என் தலைமாட்டில் வந்து நிற்கும். எனக்கு சூடப்பட்ட சூடா ஃப்ரெஷ்ஷா ஒரு வார்த்தையை தூக்கி தலைமாட்டில் வைக்கிறாரு. தண்ணீரை கொடுத்து குடிங்கிறாரு, ஒரு அபிஷேகத்தை பருகுங்கிறாரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்ல மாட்டீங்களே, இந்த தலைமாட்டில் இருக்கிற சுடப்பட்ட அடையும் அந்த ஃப்ரெஷ்ஷான தண்ணியும் கர்த்தருடைய பர்வதமா இருக்கிற ஓரை பறைக்கு நீ இப்படி ஏறிக்கொண்டே போவாய். பர்வதம் இப்படி இருக்கும், பள்ளத்தாக்கு இப்படி இருக்கும். உன்னை பள்ளத்தாக்குல நடத்தல, பர்வதத்துல நடத்துறாரு. வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய் தர மகனே. நீ இதை புசிச்சுட்டு நீ இப்படிதான் போவ, இப்படி போக மாட்ட, இப்படி போவ, இப்படி போக மாட்ட, இப்படிதான் போவ, இப்படி போக மாட்டீங்க, இப்படிதான் போவீங்க. விசுவாசித்த வாய்களை விரிவாய் தர மகனே. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாரா மகனே? பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினால. தேவன் அப்படி இந்த மாதம் உன்னை நடத்துகிறதை காண கிருபை தருவாராக. அப்படியே விட்டுவார் நினைச்சிங்களா? உன் தலைமாட்டில் இருக்கிற அடையும் தண்ணியும் புசிச்சல, உன் கண்ணு திறக்காம இருக்கும். சிங்காசனத்திலிருந்து கொண்டு வந்த அடை, சிங்காசனத்திலிருந்து அனுப்பின ஜீவ தண்ணீர். ஆகையினால உனக்கு அடுத்து வச்சிருக்கிற திட்டத்தை காட்டுவாரு. யெகூவா இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணு, அசேகேலுக்கு சீர ராஜாவை அபிஷேகம் பண்ணு. ஒரு மெல்லிய சத்தம் உனக்கு கேட்கட்டும். சொல்ல மாட்டீங்களே. உன் ஸ்தானத்துல உன் மேல வச்சிருக்கிற சால்வை எது திரும்ப வச்சிருக்கிறேன், இதை தூக்கி நீ எலிசா மேல போடுவேன். நம்மால் கஷ்டப்பட்டு 12,000 ஓட்டிக்கிட்டு பலவீனமா உட்கார்ந்து இருப்பாரு. அவன் பலவீனம் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா நீ போடுற சால்வை அவனை பலப்படுத்த போகுது, அவனை இன்வைட் பண்ண போற. சொல்ல மாட்டீங்களே. இதுவரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்த காலம் முடிந்தது. இனிமேல் கர்த்தருக்கென்று ஓட வேண்டிய காலம் வருகிறது. 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருக்கிற காலம் முடிகிறது. கர்த்தருக்காய் ஓடுகிற காலம் வருது. இந்த சீசன் உனக்கு முடியுது. இந்த சீசன் உனக்கு கொண்டு போறாரு. நான் சூரச்செடியில் உட்கார்ந்து இருக்கிற என்னை தட்டி எழுப்பி அடுத்த சீசனுக்குள்ள கொண்டு வராரு.
நான் எனக்கு கீழே இருக்கிறவனை அடுத்த சீசனுக்குள்ள நடத்த போறேன். இந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. சொல்ல மாட்டீங்களே, போதும் கர்த்தாவே என் சீசன் முடியுதுன்னு சொன்னா என்னை தட்டி எழுப்பி என் தலைமாட்டில் சுடப்பட்ட தலையில அடையும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து புசிக்க வச்சு ஓரை பறிக்கு கர்த்தருடைய பர்வதமா இருக்கிற நடக்க வைத்து அடுத்த சீசனுக்குள்ள என்ன கொண்டு போறாரு. சொல்ல மாட்டீங்களே. அங்க ஒருத்தன் 12,000 கஷ்டப்பட்டு இழுத்து ஓட்டிட்டு இருக்கிறான், அவன் மேல சால்வை போட்டு அவனை அடுத்த சீசன் கர்த்தர் கொண்டு வராரு. நீயும் அடுத்த சீசனுக்குள்ள போற, உன்னை கொண்டு இன்னொருவனை அடுத்த சீசனுக்குள்ள நடத்துகிற விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் தரும் மகனே. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில கால வேளையில கட்டவிழ்ப்பாராக, கட்டவிழ்ப்பாராக, கட்டவிழ்ப்பாராக. இந்த மாதம் இது நடப்பதாக. You will go to the next season. You will take another people into the next season. உன்னையும் அடுத்த சீசன்களை நடத்துவார். அடுத்த மேல சால்வை போட்டு அவனையும் அடுத்த சீசன்களை நடத்துவார். நீ 12ஆம் ஏரை பிடிச்சி ஓட்டின காலம் முடிஞ்சது. சொல்ல மாட்டீங்களா? உனக்கு ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துக்குள்ள நீ என்றா போற. அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக, கொடுப்பாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறத பார்க்கிறேன். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. லோமனா கபர தியா ரேபலா சியந்த ரகபல துடபா ரீபலா தியந்த ரபல சந்த ரபல பரபா. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. தேவன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை அடுத்த சீசன் கொண்டு போவாராக, அடுத்த சீசன் கொண்டு போவாராக. ஒரு பெண்மணி இருந்தால் எனக்கு அவளை நினைப்பூட்டி காட்டுகிறார். என் செய்தியில் but the Lord is remembering me. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வஸ்திரத்தின் ஓரம், கார்னர் ஆஃப் த கார்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, கார்னர் ஆஃப் த கார்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, கார்னர். சொல்லுங்களேன். ஒரு கார்னரை கனெக்ட் பண்ண, ஒரு அந்த கார்னர் அவளுக்கு எப்படி திரும்ப தெரிஞ்சு, அவருடைய காலை பிடிக்க தோணலை, கையை பிடிக்க தோணலை, அவருடைய சரீரத்தை தொட தோணலை, அவர் உடம்பை தொட தோணலை, அவருடைய கார்மெண்ட்டினுடைய கார்னரை டச் பண்ண தோணுச்சு. இருக்கீங்களா இல்லைங்களாங்க? எல்லாருக்கும் என்ன தோணும்னா இயேசுவின் கையை பிடிக்கணும்னு தோணும், இயேசுனுடைய காலையாவது தொடணும் தோணும், இயேசுடைய உடம்பையாவது டச் பண்ண தோணும். அவளுக்கு அதெல்லாம் தோணல. கார்னர், கார்னர் ஆஃப் த கார்மெண்ட், கார்னர் ஆஃப் த கார்மெண்ட். சொல்ல மாட்டீங்களே? வஸ்திரத்தின் ஓரம். எல்லாம் சொல்லுங்க. ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தில் அவளுக்கு தெரியும், என்னுடைய ஹீலிங் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கு, என்னுடைய பிளஸிங் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கு. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. என்னுடைய சுகந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கு, என்னுடைய பலன் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கு, எனக்கு வச்சிருக்கிற அற்புதம் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கு. நான் விசுவாசத்துல முயற்சி எடுப்பேன். சொல்ல மாட்டீங்களா? நான் விசுவாசத்துல முயற்சி எடுப்பேன். கூட்டத்தை பார்க்க மாட்டேன், கிளைமேட்டை பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சிச்சுவேஷனை பார்க்க மாட்டேன், மனுஷனை பார்க்க மாட்டேன். இயேசுவோட ஒட்டிட்டே சரீர பிரகாரமா ஒட்டிட்டே இருக்கிற சீசர்களை பார்க்க மாட்டேன். நான் பார்க்கிறது அந்த corner of the garment. The corner of the garment is going to do the miracle. உன்னை அடுத்த சீசனுக்குள்ள நடத்த போறாரு. நீ போய் தொடுவ corner of the garment. எல்லாம் சொல்லுங்க, corner of the garment. சொல்ல 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 அந்த கார்னர்ல ஒரு வல்லமை இருக்கு. அந்த வஸ்திரத்தினுடைய கார்னர்ல ஒரு வல்லமை இருக்கு. ஓரத்துல இருக்கிற வல்லமை, ஓரத்துல இருக்கிற வல்லமை. corner of the garment. அந்த வார்த்தையின் வல்லமை சாதாரணதல்ல. நீ அதை ஆவில உணர்ந்து பார் மகனே, மகளே. corner of the garment. இந்த 30 நாள் உன்னை ஜெயமா நடத்த போகிறது. அற்புதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். வெட்கப்பட்டு போக மாட்டாய். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுவதாக. இந்த மாதம் 30 நாள் கர்த்தர் உன்னை காப்பாராக. இந்த மாதத்துல சாத்தானுடைய மன்றத்தில் போடுகிற திட்டங்கள் முடிவதாக, மந்திரம் முடிக்கப்படுவதாக. இந்த மாதத்துல மந்திரவாதியுடைய மந்திரம் முடிவதாக, விழிசூன்ய கட்டுகள் உடைவதாக, செத்தாவி சாம்பலை போவதாக, வலுசர்ப்பம் எரிக்கப்படுவதாக. இந்த மாதம் தேவ சித்தம் நடப்பதாக. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தூதனை வைப்பாராக. உன் பிரயாணங்கள் ஜெயமா இருப்பதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக, வீண் செலவு வராதபடி தடுப்பாராக, மாத்திரை மருந்து ஹாஸ்பிடல் டேப்லெட் போகாதபடி தடுப்பாராக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, உன்னை கொண்டு நாட்டுவாராக. கிருபை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். மாதம் முடியும் பொழுது பல 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 சாட்சிகளை சொல்லி முடிப்பீங்க, பல 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 சாட்சிகளை சொல்லி முடிப்பீங்க. தேவ கிருபை உங்க மேல இருக்கிறத நான் பார்க்கிறேன். வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குற, சத்துருவை காலிங்களை போட்டு மிதிக்கிறேன், ஜெயம் எடுக்கிற, தாழ்த்துகிறேன். நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுமா, என் ஆத்துமாவே, என் முழுவலுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களில் வருக பரியந்தம் நம்மோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க. மூன்றாவது முறை சொல்லுங்க, நாலாவது முறை சொல்லுவோம், ஐந்தாவது முறை சொல்லுவோம், ஆறாவது முறை சொல்லுவோம், ஏழாவது ஆமென் என்று சொல்லுவோம். வாக்குத்தத்தங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் நடப்பதாக, பலிப்பதாக. Amen, amen, amen. God bless you all.